கருப்பசாமி தெய்வத்தை வணங்கி அதன் பிறகு பணியை தொடர வேண்டும்.
கருப்பையா பேருண்டாய் கீழாடு இருந்தாய் மலையாளம் கருப்பையா நீ இருந்தாய் கீழாடு வந்த துணையை வழங்க முடியே வழங்காடு வெள்ளத்து பொறுப்பு என் கோட்டை கருப்பையா மாமுண்டி கருப்பையா வாட கருப்பையா நாவடி கருப்பையா எங்க தனியமங்கள நம்பி வருவாள் கருப்பையா எட்டினைக்கோ காதலிக்கு தம்பி நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்ப இந்த நேரம் இந்த ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு தரணும் கருப்பையா தரவேணும் கருப்பையா அங்கே இடி மொழிக்கு காத்திருப்போம் மன்னவருக்காக நாம் சிறிது நேரம் வரல வாமி அரசை ஞானபரணே வணக்கம் ஐயனே வருக 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 நான் முகன் மைந்தரே நற்றமிழ் புலவரே மூன்று லோகங்களுக்கும் சென்று கவிவாடு மன்னமை மிக்க வீணாகன பிரியரே நாரத மகரிஷியே தங்களையும் வருக 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 என்று தங்களையும் இசையின் வரிகளா தங்களுக்கு வரவேற்பு முதலில் அளிக்க வேண்டும் என்று நமோ நமகே தேவ நாரதரே
மகிழ்ச்சி என்று இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். அப்படி இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்றாவா? மிகப்பிரமாணி 14 உலகமும் சென்ற பூலகமார்க்கம் வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலிலே கண்டேன் ஒரு கனி. பார்த்தது நாரத முனி, அது அடைய வேண்டும் என்பது இந்த சுப்பிரமணி இருக்கப்பட்ட இடம திருத்தணி மாற்று பெயர சருத்தனை கனியாவர்த்தனி கண்டது கனி. என்னமோ உங்களை பார்க்கிற நேரம்னா பழம் கொடுக்கணும்னு தோணுமா? என்னை காத்தவுடனே தங்களுக்கு பலம் கொடுக்கும் என்று ஆவணம் என்றால் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்து கைலையில் தாங்கள் நடத்திய நாடகத்தினால் அன்று கிடைத்தது பழமே நீ. ஆகலால் பழனி என்ற ஒரு படை வீடு அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி ஒரு வீடு. அப்படி இருக்க இன்று கண்டு வந்த கனி வீடு அப்படியா? கனியுடைய பெருமையை மகத்துவத்தை எடுத்து ஏம்புகின்றேன் மாங்கனிக்கும் தேங்கவரி மங்கனிக்கும் வேலடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா சண்முகா முருகா சங்கத்தமிழ் கனியே சங்கத்தமிழ் கனியே சந்தங்கள் சொல்லு இசை குயிலே தன்னல் தனியாக இசைத்தால் கனபடு மூகிடு அக்கனிய இக்கணமே அக்கனிய இக்கணமே கொய்தொழித்துக் கொள்வே முருகா சண்முகா உள்ள முருகுதையா முருகுதையா முருகா உன்னடிகாகையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எமக்குள் ஆசைய பெருகுதையா முருகா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா. மங்கனிக்கும் தென்குதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டுமணம் பொறித்த தங்களை காணுகின்ற பொழுது அந்த கனியுடைய ஸ்லாக்கியத்தை தங்களிடமிருந்து ஓகே தேங்க்யூ ஸ்லாக்கியம் என்ன முனி ஸ்லாக்கியம் என்ன முனி
சுவாசிக்கலாம், நாவினால் சுவைக்கலாம், உள்ளத்தால் யோசிக்கலாம். அப்படியா? அப்படி ஐந்திற்கும் தருகின்ற பொழுது இந்த பறவைகளை மட்டும் ஏன் இப்படி பறந்துவிடுகிறது என்பதை காண பட்சிகள் கேடாயின் நேரம் அதை சுருபக்கனியும் இல்லை பழுதுபட்ட கனியா? பழுதுபட்ட கனியை ரொம்ப கொடூரமான கனியை உங்களை பார்த்து வருவனா? மிருதுவான கனி, மிருதுவான கனி. ஆனா நான் கறி கொண்ட பச்சை கிட்ட போகாது. ஏன்னா அதுக்கு தெரியும் என்ன தெரியும், நான் கருவி கொண்ட பறவை தெரிகின்றது. இது இன்னொருத்தருக்கு சொந்தமானது, அது கிட்டத்துல கூட போகக்கூடாது. ஆனா அந்த 6 அறிவு படித்த சில மனிதருக்கு தெரியுதா, அடுத்த வயதுன்னு தெரிஞ்சு நாக்க தொங்கப்பட்டு நாயா தெரிஞ்சு நாட்டுல என்ன அப்படி இருக்க பார்க்கின்ற பொழுது எட்டாத கொண்டு கவிதையிலே கண்டு வந்தது கனியாக இருக்க முடியாது, கன்னியாகத்தான் இருக்க முடியும் என்று அந்த இளையவள் சுந்தரவல்லி அண்ணவளை கல்யாணம் முடிக்கணுமா? இப்போதே இப்போதே இப்படியே இப்படியே இல்ல அப்படி போகணும். அப்படின்னா கருமாரி மகன் உருமாறி சென்று ஒரு வேடுவனாக சென்று ஒரு மானை துரத்துவதோ சென்று அண்ணவளை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். வேடுவனாக சென்று விந்தைகள் வளவறிந்து விளையாடி வழக்குரைத்து காதல் செய்த கனிமணம் திருமணத்திற்கு திருமணத்தில் மாமாலை பாடி பூமாலையோடு வருவேன் முருகா. அப்படி மும்மாலையோடு வருவனும் தங்களுக்கு உலகமே சொல்லும் புகழ் மாலை 3 3ஆக சரவணபவா என்று அழைத்தார். உடனே வந்து நிற்கிறேன், சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். அரோகரா அரோகரா. அப்புறம் ஒரு கல்யாணத்தை முடிக்க என்ன பாடுபட முடியாது. சும்மா யார் யாருக்கிட்டா அளவு முடியும். 5000 சம்பளம் சும்மா நீங்க என்ன சும்மா போறோம். நீங்க சொல்றதுக்கு சொல்றேன். 1000 தரமாட்டேங்க. இம்மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய ஸ்ரீ அம்மன் ஒளிபரிக்கும் நிலையத்தின் அன்புலத்திற்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா அன்பு கொண்ட அண்ணா அவர்களுக்கும்
மற்றும் என்னுடைய ஆசான் கற்பூரப்பட்டி தேபி ஆனந்தனப்பா அவர்கள் சார்பாக என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு முடிவோட வந்துட்டு இன்னைக்கு. நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? ஒரே முடிவு 6 மணிக்கு முடிக்கணும். நீங்க 6 மணிக்கு முடிக்கிற பெரிய விஷயம். 6 மணிக்கு நீங்க முடிக்கிறபடி நான் ஒரு விஷயத்தோட வருவேன். சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை நடத்துறது கண்டிப்பா 3 அவசியமா தேவைப்படுது. தயவு செய்து அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் நல்ல கலப்பாங்க. வந்த உடனே சாப்பிட போகும்போதே கொடுத்தாங்களே. ஏங்க கொடுத்தாங்க, வேணாங்க ஒமிட்டுது வேணாங்க. ஆனா நான் இந்த இடத்துல 3 கொடுப்பேன்னா அந்த 3க்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த 3 இல்லாம இந்த இடத்துல அது நடக்காது. என்ன 3 அப்படின்னா திருமணத்தை 2 பூமாலை. அந்த பூமாலையை கொண்டுகிட்டு அந்த கல்யாணத்துக்காக நான் வருகின்ற பொழுது நான் பாடக்கூடிய பாடல் ஒரு பாமாலை. இந்த 3 மாலையை கொண்டுகிட்டு வருவேன். அதான் இந்த கல்யாணத்துக்கு 3 தேவை. நீங்க அதை தெரியும். நீ ஏன்னா எதிர்த்து உட்கார்ந்தவங்க சொன்ன உடனே அவனுக்கு பிளைட்டா போனாரு. இந்த இடத்துல பூமாலைன்னு எப்பேற்பட்ட மாலை அப்படின்னா ரோஜா பூ மாலை கிடையாது, மல்லிகைப்பூ மாலை கிடையாது, சம்பைப்பூ மாலை கிடையாது, செவந்தி பூ மாலை தொடுத்து குளிச்சாமி பூந்தோட்டத்துல பருத்து எப்படி நடத்தின கல்யாணத்தை செவந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோதிச்சுட்டு தூங்குறவனா தயவுசெய்து நான் எழுப்ப விருப்பப்படல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. 5 அந்த இருக்குலாம் ஏற்றிடுவீங்க, நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அப்படி ஒரே இடத்துல போய் பறந்துட்டீங்கன்னா காலையிலே சூறு வரும். பரண்டு எங்கிருந்தோ அழைக்கு உள்கீது என்னுயிரில் கலந்து அது பாடும் சேர்ந்திடவே பொன்னே ஓ ஏனிடுதே மனதே எங்கிருந்தோ அழைக்கு உள்கீது என்னுயிரில் கலந்து அது பாடும்
மிகவும் சூப்பர், நல்லா இருக்கும். கல்யாணம் ஆச்சா? அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகி அவனுக்கு 8 பிள்ளை போடும். ஆனா அப்புறம் கொடுத்தா தூங்குற மண்டை உடைச்சு தூங்குற பிள்ளைய விட்டு விட்டு மட்டும் தூங்க என்ன காஞ்சிச்சு நீ அங்கேயே
அரியதோ நமச்சிவாயம் ஆதி எண்ணம் ஆனதும் 6 2 100 தேவர்கள் அன்புரைத்த மந்திரம் சூரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாகியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவைகள் அஞ்சலத்தில் ஓரிடத்தை இணைந்துக்க வள்ளிரேன் அஞ்சல் அஞ்சல் என்றநாதன் அம்பலத்தில் ஆடுமை என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இசை மாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் படித்த சிலையிலே இறைவனை வந்து அருள்பாலிக்கின்றதை பார்க்கிறோம். இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் ஆளுகிறார் அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறார் இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் ஆளுகிறார். அப்படி இறைவன் படைத்த உலகிலே ஆமா ஆமா அப்படி இருக்க அப்படி இருக்க இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் அதிசயம் இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் ஒன்றாக திகழ்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அதிசயங்களை பார்க்கின்ற பொழுது மனித வாழ்விலே இசைமாமுனிவர் இதை பற்றி முன்பே எடுத்துரைத்த காரணத்தினால் நாம் இயற்கையின் வர்ணத்தை பற்றி வர்ணிக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சம் என்று வந்தவரை தாய் போலாதரித்து தஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அறம் காக்கும் மக்களிடம் பார்த்த விந்தையை சொல்லட்டுமா அதிசயம் பார்த்தேன் அது அப்படி
பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவிலே அழகான இந்த திணைக்கொள்ளையின் மத்தியிலே நீருடை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும் நல்ல அருகமுள் எல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும் என்று இசைத்து தாளம் போடுகின்ற இன்பத்தின் விடைகளிலே இந்த அழகான இந்த பூவனத்தை பார்க்கின்ற பொழுது அழகான இந்த பூஞ்சோலையாக தெரிகிறது. இந்த பூஞ்சோலையை பூ மாலையில் பூத்துக் கொடுக்கும் இந்த பூஞ்சோலையை பாண்டி சொல்லி இருக்கிற பூஞ்சோலை இருக்காத ஏன் இருக்கிறேன் போயிருக்க நானும் தான் போனா நடிக்கிறான். நீங்க வந்ததான் அந்த சத்தம் என்ன காரணம்? வாட்ஸ் மேட்டர்? அதற்கு காரணம் என்ன? ஓ, இது வாட்ஸ் மேட்டர்? காரணம் உண்டு. சொல்லுங்க. ஏனென்றால் ஆளோடும் சோ என்ற அழகான இந்த காலம் என் செவிகளுக்கு எட்டுகிறது என்றால் அப்படி இல்லை. இந்த ஆளோடும் அவர் சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க நீசிப்பட்டு ரெடியா இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா இசையின் மத்தியில இந்த இடத்துல அற்புதமான இசையமைக்கக்கூடிய அன்பானார் ஏன் கேட்டீங்கன்னா உங்களுடைய அனுபவம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு சிறு சிறு கலைஞர்களும் கூட தங்களிடம் வந்து தங்களோடு உறவாடி இவங்கெல்லாம் மிஞ்சின்னு நினைக்கிறாங்க. அதை என் கண்ட்ரோல்ல வச்சுக்க. அதுதான் உண்மை. ஏனென்றால் தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா? நீங்க பகல்ல என்னையும் பண்ணுகிறாரா மேலே மட்டும் எனக்கு கம்மி கொடுக்குறான்னு கேட்பேன். இன்னைக்கு வருகின்ற பொழுது அழகான ஒரு உபசரிப்பு
என்கிட்டீங்கன்னா நாடக கலைஞர்களை வரவேற்கின்ற பொழுது குடும்பத்தோடு முன்னாடி நின்று அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் விபூதி இதை தட்டுல வச்சு பூ வச்சு அதே போல கற்கண்டு வச்சு அவங்கள வந்து எங்களை வரவேற்ற அந்த வரவேற்பு மனதிற்கு மிகவும் மகத்தான ஒன்றாக என்கிட்டீங்கன்னா இப்படி ஒரு வரவேற்பு வந்து தாங்கள் அளித்த அந்த வரவேற்பை என்றும் மறவாது இருப்போம். என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற அழகான இந்த வெளிகளிலே ஆர்வலம் சோ என்ற ஆழம் கானம் பாடுகின்ற அழகின் குரலை கேட்டவுடனே முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடல வைத்து கலைஞர்களை எல்லாம் முன்பு கடல் போல அமர வைத்து அன்புள்ள கலை தாய்மார்களையும் தந்தைமார்களையும் சகோதர சகோதரிகளையும் அனைவரையும் முன்பே அமர வைத்து அந்த கண்ணியரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது மூன்று தமிழும் ஒன்றாக மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்த வழி வந்த மன்னவனோ நீ மூவேந்த வழி வந்த மன்னவனோ மன்னவனோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்த வழி வந்த மன்னவனோ நீ மூவேந்த வழி வந்த மன்னவனோ நான்கு குலம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அவளது பழகி வந்ததென்ன என்னிடமோ அவளது பழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ துதித்ததுவா செங்கனிதான் நீர்மிசையில் அதன் வழி வெள்ளம் பாய்ந்ததும் பாழ்வழியில்லா கதி போலே நான் கண்டேன் மன்னமுகம் செங்கதி போலே நான் கண்டேன் மன்னமுகம் அது கொடியாலே மழை நான் செங்கவடம் சாகு பெண்ணிடமோ அவளடி பழகி வந்ததென்ன என்னிடமோ அவளடி பழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ பனிமலையில் பனிதகர்ந்த மலர்விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடும் கிளிமொழிகள் சிறுகனியில் காய்ந்ததென்ன அவளது இடையழகு, உடலழகு, அண்ணலடை, சின்ன இடை, மண்ண உடை அணிந்து வந்தாலும் கூட அழகான கார்மேகங்களுக்கு நிகரான இவளது கூந்தல், அழகிய மூன்றாம் பிறை நெற்றி, வெள்ளி போன்ற புருவம், விரும்பத்தக்க அழகான இவள் பருவம், இந்த பெண்ணுக்கு இல்லை என்ற கருவம், ஈடு இணையில்லாத உருவம், மதங்களை போன்ற 2 புஜங்கள், ஆளிலை போன்ற வயிறு என்று அழகாக
இவள் அழகை வர்ணித்துக் கொண்டே இருந்தாலும் கூட இவள் நடந்து வருகின்ற பொழுது அபிநயம் மீட்டுகின்றார். அபிநயம் மீட்டுகின்ற அழகான இந்த சுந்தரியை பார்க்கின்ற பொழுது இந்த சுந்தரியின் அழகினை எவ்வாறெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்றதை பார்த்தால் அபிநய சுந்தரி மீட்டுகிறாள். அது ஆணோடம் பாடிக்கொண்டே மீட்டு வருகின்ற இவள் அழகின் நடனத்தை பார்க்கின்ற பொழுது அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலில் ஊதுகிறாள். அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றிகளது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது இவள் அழகை பார்த்தால் அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாத்து பெண்ணினால் உறுத்தி வார்த்தை எடுக்கப்பட்ட சித்திரை பதுமையாக வல்லவாய் இருக்கிறார். இவள் நடந்தால் நடந்தவர் வந்த நடையழகும் இடையழகும் பார்த்தாலும் கூட அள்ளி கொண்டு முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு வந்த அழகை பார்க்கின்ற பொழுது என்ன வேணாலும் பாடுங்க, என்ன வேணாலும் பாடுங்க, இன்னும் அப்படி இருக்கக்கூடிய அள்ளி கொண்டை முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு வெள்ளி சதங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு
என்ன போகுது? எனக்கு சொந்தமானது. சுத்தமானது என்னது? அதுதான் என்னது? அதான் என்னது ரேட்டு? என்னது எப்படியும் ஒண்ணுதான். யோ, என்னது என்னதுன்னு சொல்லியா? அது என்னது ரேட்டு? ஓ, என்னது? அழகான மான் குட்டி. மானா? மானா? மான் குட்டி எதுக்குள்ள போயிருக்கு? இதுக்குள்ள. அம்மா நீங்க சொல்லுங்க, எச்சா பையனை நம்பணும். ஏன் துரத்தி வந்தது நான் தானே சொல்ல முடியும்? வரல. வந்திருக்கு. வரல. உள்ள போயிருக்கு. வரல. உள்ள போயிருக்கு. ஐயா ஐயா சொல்ற மானை எங்கயா பார்த்த? வெள்ளி மலைக்கு வெள்ளி மலை கிடையாது. வெள்ளி மலை எங்க இருக்கு? ஆமா ஆமா தெரியுதா? தெரியுது. சீரியல் பத்தியா மச்சான் கட்டியிருக்காரு. ஏ, அதுக்கு பின்னாடி பாருங்க. ஓ அதுவா? அது என்ன? அது ரெண்டு பொலா கட்டி ஒரு பொலா கட்டி வச்சிருக்காரு மச்சான். அதுக்கு பின்னாடி பாருங்க. அதுக்கு பின்னாடி என்னையா இருக்கு? அதுக்கு பின்னாடி என்னையா இருக்கு? ஏன் மழை தெரியலையா? மலை இதுல இருக்குது. மழை இல்லையா? ஓ, ஓ, நான் சொல்றது என்ன எவ்வளவு பெரிய மழை தெரியல உனக்கு? இங்க மலை இருக்கா? ஆமா, ஐவத்தா மட்டும் மலை இருக்கா? மழை இருக்கியா? ஏயா இப்படி பிராடு பேசுற? ஏன் ஐவத்தா மட்டும் மலை? ஏன் மழை இல்லையா? மலை இருக்கா? எங்கிட்டு இருக்கு? மழை இல்லையா? மலையை போட்டு இங்கிட்டு இருக்கிறே ஒரு மழை இருக்கா இல்லையா? இல்ல. நிஜமா? சத்தியமா இல்ல. உண்மையா? இல்ல. நல்லா பாரியா? நல்லா பாத்துட்டேன். நிஜமா பாத்துட்டீங்க? தெரிச்சு போயிரு. இங்க பாருங்களேன். அப்புறம் ஏத்தாங்களுக்கு தண்ணியை குடிச்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஏத்தாங்களுக்கு தண்ணியை கொடுத்தாங்க. ஆமா, எங்க அடிச்சு வியாபாரம்? இங்க பாருங்களேன். அங்க இருக்க மழை தெரியல. அங்க இருக்க மழை தெரியல. இல்ல இல்ல. என்னய்யா? எனக்கு தெரியுமியா? எவன் ஒருத்த மாமியார வச்சிருக்கானோ அவனுக்கு மட்டும் அந்த மழை தெரியாதியா? அப்பா 5 மலையில இருக்கு. 5 மலை இருக்கு. 5 மலை இருக்கா? அந்த மலை இருந்தா வந்து அப்படியா? மாடு உள்ள போயிருக்கு. ஆமா. உள்ள போனோம்னா ஆண் மானா பெண் மானா? பெண்மான். பெண்மானி எப்படி இருக்கும்? எங்க மானுக்கு அடையாளம் ஏ, தெரியாது. அதை பார்த்து தானையா? எதை பார்த்து? அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்க வேண்டாமா? எதையா பார்த்த? நீளமா இருந்துச்சு. இப்ப இதுக்கு பேர் என்ன? அது வந்து புருவம். இதுக்கு பேர் என்ன? இமை. இதுக்கு பேர் என்ன? மூக்கு. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேர் என்ன? காது. இப்படி அதெல்லாம் சொல்றோம்ல. ஆமா. நீங்க அது பெண்மான்னு எதை வச்சு பாத்தியா? அப்படி கேளுங்க. ஆ. நானு மானை பார்த்தனா? பாத்தியா? பார்க்கும்போது அதை பார்த்துதான். அப்படின்னா எது? தெரிச்சா போயிரு. இங்க பாரியா? ஆ. வால் இருக்குங்களா? வால். ஆமா. இந்த வாழை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஓ. எப்படி தெரியுமா? எப்படி? ஓடுகின்ற பொழுது வாழை தூக்கிட்டு ஓடுனா அது ஆண்மான். வாழை தூக்கிட்டு ஓடுனா ஆண்மான். சரி. வாழை மடக்கிட்டு போனா அது பெண்மான். ஏன்னா பெண்ணுடைய தன்மை. சரி. பெண்மை என்றால் மென்மை, மென்மை என்றால் மேன்மை உள்ள படைத்த பெண்மான். அதனாலதான் பெண்ணும் அப்படியா? பூமியும் ஒண்ணு. அப்படியா? சரி. நான் கேக்குறேன், பெண்மான்னு சொல்றீங்க. ஆமா. குட்டி போடுறதா குட்டி போடாததா? ஏங்க நீங்க வேற குட்டி போடுறது நான் இங்க வரப்போறேன். குட்டி போடலையா? அதுவும் பருவமான குட்டி. சரி, சென்னை என்ன பிடிச்சிருக்காரு பாத்தியா? பருவமான குட்டின்னா அப்ப சென்னை பிடிச்சிருக்கானே என்ன அர்த்தம்? ஏன் ஒரு சென்னமானா இருந்தா என்ன? ஆனா பருவமான குட்டி மணி எப்பத்தியா பருவத்துக்கு வந்திருக்கு? சரி, சென்னைக்காவது திரியிறான்னு பாத்தியா? சென்னை பிடிக்கலையா? சென்னைக்கு திரியிறான்னு பாத்தியா? என்ன அதுதான் வந்துருக்கிறாங்க. அட இப்ப மாடுன்னா இப்ப சென்னைக்கு திரியுதுன்னா உடையிட அடிக்க மாடு இந்த மாதிரி எது உடையிட அடிச்சுட்டா? ஆனா இங்க வரல மானுடைய உடையா? உடைய பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். உடையிலையா? உடையா? ஓ நாராயணா நாராயணா. உனக்கு இதை பத்தி மாடு ரெண்டு வச்சிருந்தாவளையா தெரியும். சரி, அதை மாட்டு பிரச்சனை இல்லையா? என்னது மாட்டு வைத்தியம் ஏன் உங்க விஷயப்பட்டு கொண்டு போனங்கிறாங்க. சரி, நான் கேக்குறேன், இந்த மாடுக்கு கொம்பு இருக்கா கொம்பு இல்லையா? 2 கொம்பு இருக்கு. கொம்பு இருக்கா? ஆமா. எவ்வளவு நீல கொம்பு? என்ன அப்படிங்கிற கொம்பு வெளியில எப்படி கொம்ப அடியில உடிப்பா நுனியில அது ஏன் ஜௌரியமியா? நீயே மாடு வேணுமா? சொல்லிக்கிட்டு வேணுமியா? ஆமா. எப்படி கொம்ப நுனியில நுனியில தான் பிடிக்கணும். சரி, சும்மா பிடிப்பீங்களா போட்டு நசுக்குவீங்களா? அது நான் பாத்துக்கிறேன். நீயே யாருன்ற மாடு வேணுமா? முதல்ல நுனியில பிடிச்சா அதுக்கு அடியில பிடிக்கணும். நுனியில. சரி, உங்க பேரு? கந்த வேடன். கந்த வேடனா? இல்லையா, சொன்ன உடனே ஏறுது. அப்பா வேறு? சடையின் வேடு வேறு. ஓ, அம்மா வேறு? பார்வதி வேடு வச்சியா? உட்கார போட்டு செக்கால போட்டு தெரியல தெரியா? போயா நோக்கம் தெரியல தெரியும் விளங்காதாரியா? நெருக்கமா ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது. போயா தெரியல தெரியா? எப்படி விளையாட்டா? சின்ன பிள்ளை எப்படி விளையாட்டு விளையாடாது? ஒண்ணுமே போயா நோக்கம். உங்க அப்பா பேர் என்னையா? உங்க அப்பா பேர் என்னையா? எப்படி விளையாடுவா? இதுல கம்மாயில சேட்டாமல கம்மாயில எப்படி விளையாடுவா? உங்க அப்பா பேர் என்ன? போயா நோக்கம்.
யாரு பேசிக்கிறேன் போயா நோக்கம் போயா சரி இருக்கட்டேன் யோ நான் யாரு தெரியா தெரியாயா என்னையா நான் தான் வீரத்தவன் எங்க அப்பா நம்பி எங்க ஆத்தா நம்பி போகுனே ஆடம் எப்படி சின்ன வயசுல எப்படி விளையாடுவா குண்டு அடிச்சு விளையாடும் போது கூட ஒரு குண்டு உங்க குண்டு தெரிச்சு போச்சுல ஆனா போயா நீ வேற கெளுத்தி மீன் வேணும்னு கெளுத்தி மீன் வேற ஆசைப்பட்டு கேட்க நான் போய் கடலுக்குள்ள போய் இறங்கி தனக்கு முறுக்கு இறங்கி போய் கெளுத்தி மீனை பிடிச்சிட்டு வந்து மேல நின்றேன் நின்ற உடனே கெளுத்தி மீனை பிடிக்கணும்னு சரி மச்சான் அச்சா நீங்க உண்மையே சொல்லுங்க என்ன விஷயம் வாங்கியா தெரியல பொய் சொல்லாம சொல்லுங்க இன்னமும் தெரியல உனக்கு தெரியல நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியல தெரியல ஏய் போயா என்னையா சின்ன வயசுல சொன்னதை மறந்துட்டீங்களா நல்லா அப்புறம் பாத்தீங்க சின்ன வயசுல சொன்னதை மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க என்ன அன்னைக்கு உருட்டை கடல மிட்டாய் வாங்கி கொடுத்தல ஆமா சாப்பிட்டீங்கல்ல வதக்கி சாப்பிட்டீங்கல்ல சாப்பிடும் போது நீ என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க சாப்பிடும் என்ன சொன்னீங்க இந்த வேலையை வச்சுக்க ஆமா என்ன சொன்னீங்க தங்கச்சி தங்கச்சி என் தங்கச்சி உங்களுக்கு தான் நீங்க அழைச்சு ஆமா 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 அதுக்கு தான் மாப்பிள்ள வந்திருக்கேன் யா தங்கச்சி தேடி துரத்தி பாரு மாதிரி போங்க பார்க்கலாம் போங்களா பலதீப குரமா வருமான நீங்களே ஐயா மச்சான் வந்தாருங்க ஆடி பாடி இந்த பாடியை அடி வாடி எங்க இருந்த புள்ள நாளாக மறக்கறல்ல அடி வாடி 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 எங்க இருந்த புள்ள அடி நாளாக மறக்கறல்ல அடி கண்ணி பல்ல கல்லி நீ வந்து போடு கல்லி வந்து நிக்க போடி அடி வாடி 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 எங்க இருந்த புள்ள இந்த ஒரு ஆட்டம் ஆடுவீங்க கம்ப்யூட்டர் மாதிரி ஆடுவீங்க நீங்க ஆடுவேன் இருக்கா இருக்கா அத்தான் அவனு நீ இருக்கும்போது இருக்கா மக்கா உடனே ஒரு நாளைக்கு ஒரு இவட என்ன பண்றதுன்னு தெரியல
ஆடுடா. ஏய் இரு. ராஜா பாட்டு எப்படி ஆடுறோம் அது மாதிரி தான் பப்பு டான்ஸ் ஆடணும். ஐயா, நாங்க ஆடலைன்னு சொல்ல தனித்தனியா நாட்டத்தை இப்ப பாரு அது மாதிரி ஆடல. ஓ இதை கேரு கட்டி விடு. ஆனா இவ்வளவு என்னைக்கும் தெரியல. போடு. ஆடல இவ்வளவு நானு காலையில ஆடுவாங்க பேசுவா லைட்டா காலை விரிக்க லைட்டா ஊர் காசு சும்மாவா அடிய பாட்டு எடுத்து கண்டாரு பாரு மாப்பிள்ளை பாரு அடிப்பா அவங்க ஏதோ எதிர்பார்க்காங்க அவங்களுக்கு தெரியல சரி கை என்ன அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்கு. என் முத்துராஜிட்ட மிக திறமை சூப்பர். ஆனா இப்ப எதுக்கு வந்தாரு இதுதான் உங்க தங்கச்சி. என் தங்கையா? சின்னதுல பார்த்தது தங்கையே வாங்க பெருமகளே வாங்க. அவளை சொல்லிட்ட மைசூர் புரிஞ்சு தங்கச்சி நீ போற வீட்டுல எப்படி இருக்கணும் அப்படின்ற புத்திமதிய இப்ப போற வீட்டுல அம்மா அத்தாடி பொங்கு தலைஞ்சிரும். என் தங்கச்சி இப்ப போற வீடு அங்க தலைஞ்சிரும். மாப்பிள்ள போய அதே அப்பா மாப்பிள்ள நீ எது மாப்பிள்ள பதுமைமா பதுமை வந்து என் தங்கை அம்மா புன்னகையை பார்த்தீங்களா? வயசு 2.5 மாசம் ஆகுது. புதினே வேற ஒண்ணு அதுதான் சொன்னேன் வேற கணவன் வீட்டில் வாழ போகும் கன்னி பெண்ணே கணவன் வீட்டில் வாழ போகும் கன்னி பெண்ணே உன் கடமை கண்ணியும் கட்டு போட்டு கைவிடாமல் என்ன பெண்ணே கணவன் வீட்டில் வாழ போகும் கன்னி பெண்ணே
தயவு செய்து இருமல் வந்துடும் அதனால கொஞ்சம் அப்படி அமைதி சொல்லு நீ பாட்டு ஏய் தம்பி சிகரெட் வீடியோ பிடிச்சியா இப்படி ஆட கேட்டா வருது நீ என்ன சொன்னா அந்த புகை வருது நீ இப்படி இப்படின்னா அப்படி சொல்லுங்க கேட்கறது இப்படி இப்படி எனக்கு வேணும் வேணும் அழுக்க பாருங்க நீ தங்கச்சி செல்லம், வீரா. தேடி பிடிங்க. தங்கச்சி தங்கச்சி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரி கணக்கு எடுத்து கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். யாரு வந்து நம்ம இடத்துக்கு இனத்தவர். இனத்தவர ஆமா. என்ன வேலையா வந்தாரா மாலை தேடி வந்திருக்கா. மாலை மாலை தெரியுது வெள்ளிமலை. இங்க அண்ணி தொழிலா மூங்கில தண்ணி பாத்தீங்களா? நம்ம ஒய்யா பேச மாட்டேன் அதுவும் வேற அதுக்கப்புறங்கிறது இங்க பாரு, மழை இருக்கு தண்ணி தொட்டி இருக்கு கோயில் நான் சொல்றதா ஆமான்னு சொல்லு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா ஊர்ல வடதிங்க கூட காசு கொடுக்க அண்ணே மாட்டேன். அங்க பாரு அந்த மலையில ஒரு எறும்பு ஓடுது பாரு பாத்தியா அந்த எறும்பு ஒரு எறும்புக்கு மண்டை உடைச்சு ரத்தம் கொட்டுதுனே ஐயோ, ஒரு எறும்புக்கு 3 தையல் போட்டு ஆமான்னு சொல்லுங்க. அவன் என்னைக்கு ஆமான் இருக்கா அந்த வெள்ளிமலை இருந்து மான துரத்தி வந்தாரு. இங்க வந்தாரா? துரத்தி அந்த மான தெரிஞ்சு ஓடி அந்த இதுக்குள்ள புகுந்து உள்ள ஓடிடுச்சு. இல்ல அப்படி சொன்னாரு ஆமா.